ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயில் போட்டு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயில் போட்டுனா ஸ்பெஷல் புளியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மெத்தடு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த காயில் படத்தில் புளியானன்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறது இந்த தாளிப்பு தாங்க. இந்த தாளிப்பு தான் இந்த புளியானத்துக்கே ஸ்பெஷல் டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்குறது. இந்த புளியானத்தை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நாங்கள் வந்து நியூ இயர்க்கு மறுநாள் வந்து பண்ணது. அதை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம புளியானத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சேர்க்குற மாதிரி சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு, நல்லா கடாயில் நல்லா வறுத்து எடுத்து அதை பவுடராக திரித்து எடுத்துக்கிறோம். ஒரு பங்கு புளிக்கு 3 பங்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பழம் தான் இருக்குது. இது கூடவே நம்ம இப்போ மிக்சி ஜாரில் கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 கைக்குத்து கருவேப்பிலை தலை, அது கூடவே பல்லாரி வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நாம் அதுலேயே தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்த உடனே வந்து மாஸ்டர் வந்து அடுப்பை வந்து பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ நம்ம அரைச்சதான பொடி, அரைச்சதான விழுது, அதாவது பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது, அதுக்கப்புறம் தக்காளி, அது கூடவே புளி தண்ணி, இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் வந்து நம்மளுக்கு வந்து ஆனில் தான் இருக்குது, ஸ்லோவாக வச்சுருக்காங்க மாஸ்டர். இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணியுமே இதோட சேர்த்துடலாம். இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ புளியானத்துக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரகத்தூள், 5 கிராம் தான், 15 கிராம். எனக்கு முதல்ல தரணும் சாப்பாடு. இது மிளகாத்தூளா, மல்லித்தூள், ரசப்பொடி 50 கிராம், 50 கிராம். எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புளிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றால வந்து தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணியிருந்தோம் நியூ இயரோட. அதான் இப்போ நல்லா கருவேப்பிலை தலையை நல்லா கழுகிட்டு அதை நல்லா பிச்சு போட்டுரும். இது இலையை மட்டும் போட்டால் அந்த காம்போடையும் நல்லா பிச்சு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பிச்சு போட்டாங்க. அப்புறமேட்டு மல்லித்தலையும் கழுகி போட்டாச்சு. மல்லித்தலை எல்லாம் போட்டது பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு லைட்டாக நுரக்கொண்ட பிறகு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிக்கலாம், சரிங்களா? அப்புறமாட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புளியானை வந்து தயாராகிட்டு. இது இப்போ நான் சொன்னபடி ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு இதுக்கு கொடுக்க வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பூ வந்து நல்லா 2 கைப்பிடி நிறையா தேங்காய் பூ போட்டுக்கலாம். போட்டு இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம வந்து கறிக்கு, அப்புறம் பருப்பு கத்திரிக்காய்க்கு, புளியானத்துக்கு 3க்கு சேர்த்து ஒரே தாளிப்பு தான். அதனால் வந்து நம்ம நெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூடவே பல்லாரி வெங்காயம், அது கூடவே வந்து ரம்பை இலை சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கைட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதே சமயம் நம்மளுக்கு தாளிப்பு முருவலாக வரணும். இப்போ அது கூடவே நம்ம இதுக்கு ஒரு 50 கிராம் பட்டை சேர்த்துருக்கோம். நம்ம 3க்குமே சேர்த்து செய்கிறதுனால இது 50 கிராம் சேர்த்துருக்கோம். ஒரு 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கோம். 25 கிராம் அளவுக்கு லவங்கம் சேர்த்துருக்கோம். 100 மில்லி அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம கறி வந்து ஒரு 12 கிலோ கறி, அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோ பருப்புக்கு தாளிப்பு, அப்புறம் ரசத்துக்குனால நம்ம அதிக குவான்டிட்டியில் பண்ணியிருக்கோம். நம்ம தாளிப்பு எல்லாம் நல்லா மொறுன்னு ஆகி நல்லா வாசனை வந்துடணும், நல்லா கிறிஸ்பி ஆயிடணும். அந்த ஸ்டேஜில் தாளிப்பை நம்ம இதுக்கு புளியானத்துக்கு தனியாக எடுத்துகிட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக வரமிளகாவை நல்லா தீயில் நல்லா சுட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டோம்னா நம்மளோட சுவையான காயில் பண்ணது புளியானை வந்து தயாராகிட்டு. கத்திரிக்காய் இருந்தாலே, கல்யாண வீடு இருந்தாலே வந்து புளியானை இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு புளியானை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு கிளாஸ் குடித்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
காயல்பட்டினம் புளியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.